வணக்கம். இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கான ட்ரவுசர் எப்படி அளவு எடுத்து வெட்ட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து அளவு ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அளவு துணி, எலாஸ்டிக் 1 இன்ச் எலாஸ்டிக் ஒன்று, ஒரு அரை மீட்டர் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம அளவுகள் போட்டு வச்சுருக்கோம். அளவுகளை போட்டு நம்ம எழுதி வச்சுருக்கோம். இது என்னென்ன எப்படின்னு பார்த்துருவோம். பாருங்கள், முதல்ல வந்து இது வந்து 3 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே உள்ள அளவுகள். இடுப்பு சுற்றளவு வந்து 22 இன்ச்சு, முழு நீளம் வந்து 11 இன்ச்சு, கிராச் அளவு 9 இன்ச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து இந்த 22 நம்ம 4 பாகமாக பிரிச்சுக்கிறோம். பிரித்தா நம்மளுக்கு 5.5 இன்ச்சு வருது. 5.5ல் நம்ம ஒரு 3 இன்ச்சு வந்து தையலுக்காக கூட்டிக்கிறோம். இப்போ முழு நீளம் வந்து 11, அதை நம்ம 3 இன்ச்சு தையலுக்காக கூட்டிக்கிறோம். கிராச் அளவு வந்து 9 இன்ச்சு. இப்போ இந்த படத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். நம்ம நீளத்தை முதல்ல எடுத்திருக்கோம், அகலத்தை எடுத்திருக்கோம். 1.5 இன்ச்சு பட்டிக்காக எலாஸ்டிக் வைக்கவும் பட்டி மடிக்கிறதுக்கும் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இது கிராச் அளவு. இது வந்து நம்ம வந்து இந்த கிராச் அளவு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த அளவுகளை நான் எழுதி வச்சுருக்கேன். 3லேருந்து 4 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைகளுக்கு 9 இன்ச்சு, 5லேருந்து 6 வயசுக்கு 10 இன்ச்சு, 7லேருந்து 8 வயசுக்கு 12 இன்ச்சு, 9லேருந்து 10 இன்ச்சு உள்ள பிள்ளைகளுக்கு 14 இன்ச்சு. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து யூஸாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து எப்படி அளவு போட போகிறோங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து இந்த இன்ச்சு டேப்பில் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம இடுப்பில் இந்த இதை வச்சு டேப்பை வச்சு இந்த 3 விரலை உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். நம்ம 3 விரலை உள்ளே வச்சு எடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த லூஸ் கொடுக்கும், நல்லா இதாக இருக்கும். இப்படி உள்ளே இல்லாமல் நம்ம இப்படி எடுத்தோம்னா அது ஒட்டை இருக்கிற மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும். நீளம் வந்து இடுப்பில் இருந்து நம்ம தொடை அளவு பாதி அளவு இந்த மாதிரி இடுப்பில் இருந்து இப்படி வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து அளவு துணியில் எப்படி அளக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அகலத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்படி இழுத்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். நீளத்தை இந்த இதிலருந்து இதை இப்படி எடுத்துக்கணும். இது வந்து இப்படி எடுத்துக்கிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்துக்கணும். இந்த கால் சுற்றளவையும் பார்த்துக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம எடுக்கிறதானா இந்த மாதிரி எடுத்து நம்ம அளவெடுத்து குறித்து வச்சுக்கிட்டு அந்த அளவை போட்டுக்கலாம். கால் சுற்றளவும் பார்த்துக்கணும். இந்த கிராச் அளவு வந்து இங்கேருந்து இந்த நீள அளவு, இந்த நீள அளவை எடுத்துக்கணும். இந்த நீள அளவெல்லாம் எடுத்து ஒரு இதில் குறித்து வச்சுக்கிட்டு நம்ம அளவு போடணும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி அளவெடுத்து வெட்டணுங்கிறத பார்ப்போம். இப்போ துணியை வந்து எப்படி போடணும்னா, இப்படி நீளமான இப்படி இந்த துணி இப்படி இருந்துச்சுன்னா இந்த இதை இப்படி நீங்கள் மடித்து இப்படி மடித்து 2 துணியாக இருக்குது, 2 துணியாக இருக்கிறத இதை இது மேலே எடுத்து இப்படி போடணும்.
வந்து இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கணும். இப்போ இந்த மடித்த பக்கம் வந்து இந்த ஓப்பன் பக்கம் இது இருக்கிறது இந்த சைடை விட்டுட்டு நம்ம இந்த 3 பக்கம்தான் நம்ம அளவு போட்டுக்கணும். நல்லா எல்லா துணியும் கரெக்டாக இருக்கான்னு 4 துணியும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அளவு போட்டுக்கணும். நம்ம அளவில் வந்து 5.5 இன்ச்சு அகலம் வந்து 5.5 இன்ச்சு வந்தது. 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கோம். நீளம் வந்து நம்மளுக்கு வந்து 11 இன்ச்சு வந்தது. தையலுக்காக 3 இன்ச்சு 14 இன்ச்சு எடுத்துருக்கோம். இது அகலம். இது இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து அளவு போட்டுக்கப்போம். இது வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்கிற பட்டிக்கு 1.5 இன்ச் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம கால் பட்டிக்கு, அதாவது கால் சுற்றளவு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, கால் சுற்றளவு வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து 7 இன்ச்சு வந்தது. இதில் 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 7 இன்ச்சு தையலுக்காக 1 இன்ச்சு 8 இன்ச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து 1 இன்ச்சில் நம்ம இது வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் பட்டிலாம் அளவு போட்டாச்சு. இது வந்து பட்டி மடிக்கிறதுக்கு இது வந்து 1.5 இன்ச்சு வந்து இந்த பட்டி கீழ் பட்டி மடிக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி கீழே உள்ள பட்டிக்கும் நம்ம இந்த கால் சுற்றளவு இந்த பட்டிக்கும் 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த 1 இன்ச்சு இந்த 1 இன்ச்சில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த வளைவை இந்த கிராச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸ்கேல் வச்சு 1 இன்ச்சு இப்படி குறிச்சிட்டு நீள அளவாக அப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்படி இப்போ இதில் வந்து நம்ம இப்படி நம்ம சின்னதாக இப்படி வளைவாக வளைச்சி விட்டுக்கணும். இப்போ இதை வந்து இப்போ இந்த அளவில் இருந்து நம்ம வந்து இந்த அளவில் இப்போ நம்ம வந்து இதை நம்ம இப்படி இப்படி சேர்த்து விட்டுறணும். இதை வந்து நம்ம எத்தனை இன்ச்சுக்கு எடுத்திருந்தோமோ அத்தனை இதுக்கு நம்ம சேர்த்து விட்டுறணும். இப்போ நம்ம 8 இன்ச்சுக்கு எடுத்திருந்தோம். 8 இன்ச்சில் நம்ம ஒரு இது மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து இப்படி இணைச்சி விட்டுறணும். இணைச்சி விட்டு இப்போ இது வந்து இந்த பட்டியிலேருந்து நம்ம இந்த இதை இப்படி இது பண்ணிடணும். இந்த மாதிரி வெட்டியாச்சு. இது வந்து 4 பீஸாக இருக்கும்.
இப்படி நம்ம இது ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். அது மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஓரத்தை இது பண்ணிக்கணும். ஓரத்தை தைச்சிக்கணும். தைச்சிட்டு பட்டி மடிக்கணும். மடிச்சுட்டு அப்புறம் இந்த பட்டி மடிச்சுட்டு இந்த எலாஸ்டிக் நம்ம வச்சு உள்ளே வச்சு கோர்த்துட்டு அடிச்சுக்கிட்டோம்னா ட்ரவுசர் ரெடி ஆயிரும். இது தைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வெட்டி வச்சதை இப்போ தைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து இந்த கிராச் அளவை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு இதையும் பிடிச்சிக்கணும். அது மாதிரி இந்த துணியிலையும் பிடிச்சிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கணும். திருப்பி ஒரு அமுக்கடி போட்டுக்கணும். அது மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த சைடும் 2 சைடு 4 சைடு இருந்துச்சு இல்லையா? இப்போ 2 துணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 துணியையும் ஜாயின் பண்ணிக்கணும். வந்து இந்த நேரளவை ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது தச்ச பக்கம் இல்லாமல் மேல் சைடு வச்சு ரெண்டும் மேல் சைடாக இருக்கணும். இந்த சைடும் பிடிச்சி அடிச்சாச்சு. இந்த சைடும் பிடிச்சி அடிச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம கீழ் பட்டியை மடிச்சுக்கிறோம். இப்படி மடித்து இப்படி அடிச்சுக்கணும். அது மாதிரி இந்த சைடு உள்ள கால் பட்டி கீழே உள்ள பட்டியை மடித்து அடிச்சுக்கிறோம். நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த நீட்டிகிட்ருக்கு பாருங்கள், இந்த கால் பக்கம் கீழே மடித்த இந்த இதில் சின்னதாக நீட்டிகிட்ருக்கும். இதை வந்து லேசாக கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து இந்த சைடில் நம்ம இந்த கீழே உள்ளதில் இப்போ பிடிச்சி அடிச்சுக்க போகிறோம். இந்த வளைவில் வரும்போது நல்லா ஊசி இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு துணியை மட்டும் இதை தூக்கி விட்டுக்கிட்டு கைடை நம்ம துணியை மட்டும் இப்படி நகட்டி திருப்பி விடணும். வந்து நம்ம இந்த ஜட்டிக்கு நம்ம லேஸ் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த ட்ரவுசருக்கும் நம்ம இந்த இதில் இருந்து 1 மடங்கு
நம்மளுக்கு தேவை. இந்த எலாஸ்டிக் வந்து 1 மடங்கு தேவை. நல்லா லூஸாக வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகளுக்கு அழுத்தாது. இந்த இதில் இருந்து இது வரைக்கும் 1 மடங்கு. இது வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த அளவில் இருந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த அளவில் 2 ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல வந்து பட்டி தைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இதுலேருந்து தையல் போடணும். ஏன்னா எலாஸ்டிக் நுழைக்கிறதுக்காக நம்ம ஜட்டியில் அப்படி தானே வச்சோம், அது மாதிரியே. வந்து சின்னதாக கேப் விட்டு நம்ம அடித்து முடிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த ஊக்கு வச்சு இதை இதுக்குள்ளே நுழைச்சி இந்த வழியாக நம்ம எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி எடுத்தாச்சு. இதை வந்து இப்படி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 2யும் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கணும். இல்லை ஒவ்வொன்று இப்படி திருகிக்கிடும். இந்த எலாஸ்டிக் வந்து இப்படி திருகி இருக்கும். அதை சரி பண்ணி விட்டுட்டு இப்படி இப்படி மூடி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா 2-3 தையல் போட்டுக்கணும். இப்படி எலாஸ்டிக் இப்படி இது பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா இப்படி இது உள்ளே வச்சு கவர் பண்ணி தையல் போட்டுக்கணும். அந்த பிரிஞ்ச இடத்த இப்படி நம்மளை இது பண்ணி விட்ருக்கோம்ல, ஓப்பனாக இருக்குல்ல, அதை நம்ம வந்து தச்சுக்கணும். பாருங்கள், முடிச்சாச்சு. நம்ம வந்து ட்ரவுசரை தைச்சி முடிச்சாச்சு. நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு தையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.